ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 36 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? சரி, சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? வாக்கிங் கூட சேர்த்து வாக்கிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்களா? எவ்வளோ நேரம் நடக்கிறீங்க? 30 minutesலேருந்து 45 minutes ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை 50 minutesலேருந்து 30 minutesஆவது வாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? எவ்வளோ நேரம் நடக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, நான் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லவா? நான் இன்றைக்கி காலையில், ஈவினிங், நைட் எப்பவும் போல் ஒன் கப் ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன். டோட்டல் 3 cup ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மார்னிங் ஏற்கனவே எனக்கு தெரியும்ல, நான் இன்றைக்கி கோயில் திருவிழாவுக்கு போகிறேன். அப்போ எப்படியும் எனக்கு ஹெவி ஃபுட்டாக தான் இருக்கும். ஸோ காலையில் நம்ம கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லி சிறுபயிறு இருக்குல்ல, பச்சை பயிறு, அதை தான் பாயில் பண்ணி அதை தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு இன்றைக்கி கோயிலில் சாப்பாடு கிடையாது, எங்கள் அத்தை வீட்டுக்கு தானே போனோம். ஸோ அவங்களே வீட்டில் சமையல் பண்ணியிருந்தாங்க. மதியம் இன்றைக்கி அங்கே சாப்பாடு சாப்பிட போகலை, அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டுக்கிட்டோம். அது என்னென்னா கீ ரைஸ், வெஜ் சால்னா அப்படி பண்ணியிருந்தாங்க, அது சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை வச்சுருந்தாங்க. நான் ஃப்ரை ஐட்டம் இவ்வளோ நாள் எடுக்கலை. சரி, இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் டெம்ப்ட் ஆச்சு. காலிஃப்ளவர் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரைத்தா, இவ்வளவும் வச்சு ஆஃப்டர்நூன் லஞ்சை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு ஒரு 11 o'clock போல் ரோஸ்டட் கார்ன் எடுத்துக்கிட்டேன். அது கோயிலில் வெளியில் வச்சுருந்தாங்க. ஸோ பானிபூரி, மசாலா பூரி, பொட்டேட்டோ அந்த கிரில் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அது திரும்ப ஐஸ்கிரீம், இது எல்லாமே இருந்துச்சு. நம்ம நம்மளோட வெயிட் குறைக்கிறதுனால நம்ம இப்படி போய்க்கலாம், கார்ன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்ன் சாப்பிட்டுக்கிட்டேன். அதெல்லாம் கட் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இருந்தாலும் நம்ம டெம்ப்ட் ஆகக்கூடாது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும். சரியா? ரொம்ப என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் அதை பழக்கப்படுத்திடாதீங்க. சாப்பிட்டா கொஞ்சோட சாப்பிட்டுட்டு அதோட விட்டுருங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க. சரியா? சிலருக்கு நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். நம்ம இன்றைக்கி எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னு இருப்போம். ஆனால் அடுத்த நாள் அதை அதிகமாக சாப்பிட்ருவோம். ஸோ டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுருவோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப டெம்ப்ட் ஆச்சுன்னா கொஞ்சோள எடுத்து சாப்பிடுங்க, அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. அதை நம்ம டெய்லி சாப்பிட போகிறதில்ல. சரியா? அதனால் உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சோள சாப்பிடுங்க. ஆனால் அதை அடுத்த நாளும் சாப்பிடணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நைட்டுக்கு என்ன சாப்பிட்டேன்னா, ஒரு பிளெயின் தோசை, ஒரு எக் தோசை, அடுத்தது அதுக்கு டொமேட்டோ சட்னி வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டேன். சரியா? இவ்வளோ தான் இன்றைக்கி நான் நைட்டுக்கு சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைபருக்காக ஒரு ஆப்பிள், கொஞ்சோண்டு கிரேப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டேன். இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பிட்டுக்கிட்டேன். சரி, எவ்வளோ கேலரின்னு சொல்லவா? நான் இன்றைக்கி சாப்பிட்டதுக்கு எவ்வளோ கேலரின்னு சொல்கிறேன். ஓகேவா? 3 glass ஆஃப் மில்க் குடித்ததுக்கு 390 to 450 கேலரி. அது இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மில்க்குக்கு கேலரி. ஏன்னா நான் இன்றைக்கி அந்த பவுட்ரு போட்டு குடித்தேன். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கவர்மெண்டில் கொடுத்த பவுட்ரு நான் சில நேரம் மிக்ஸ் பண்ணி குடிப்பேன், மில்க் பவுட்ரு, அது மிக்ஸ் பண்ணி குடித்தேன். அதுக்கப்புறம் சிறுபயிறு, அதுக்கு 140 கேலரி, 1 bowl எடுத்துக்கிட்டேன், மீடியம் பவுல். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட கீ ரைஸ்க்கு 350 to 420 கேலரி. அடுத்தது வெஜ் குருமாக்கு 140 to 180 கேலரி. காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு 120 to 170 கேலரி. அடுத்தது ரைத்தாக்கு 60 to 80 கேலரி. மொத்தம் நான் இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்தது 670 to 880 கேலரி. ஓகேவா? அடுத்தது ஸ்நாக்ஸுக்கு ரோஸ்டட் கார்ன் ஒன்று எடுத்திருந்தேன்ல, அதுக்கு 150 கேலரி. அடுத்த நைட்டு எடுத்த ஒரு பிளெயின் தோசாக்கு 130 to 150 கேலரி, 1 எக் தோசாக்கு 180 to 220 கேலரி, டொமேட்டோ சட்னிக்கு 30 to 40 கேலரி. மொத்தம் நைட்டு நான் எடுத்தது 340 to 410 கேலரி. ஓகேவா?
அதுக்கப்புறம் நைட்டு ஸ்நாக்ஸுக்கு கிரேப்ஸும் 1 ஆப்பிளும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 130 to 165 கேலரி. இன்றைக்கி நான் எடுத்த கேலரி 1750 to 2150 கேலரி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வந்து ஓவராகவும் இல்லை, ரொம்ப கம்மியும் இல்லை. ஏன்னா லிமிட் வந்து நம்மளோட பேசிக்லேருந்து மெயின்டைன் கேலரி கூட போயிட்டு. ஸோ இது வந்து நமக்கு ஓவராக போகலை, ஆனால் ரொம்ப குறையவும் இல்லை, இடையில இருக்குது. ஸோ இன்னைக்கு இது ஓகே தான், ஆனால் இதை விட அதிகமாகிடக்கூடாது. ஏன்னா நம்மளோட லிமிட் எவ்வளவு, 1600 to 1800. ஸோ இது வந்து மெயின்டைன் கேலரிக்குள்ளன்னு நான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வெயிட்டு கெயின் ஆகாது, ஆனால் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப இருக்காது. ஸோ இதை விட நம்ம இன்னும் கம்மி பண்ணணும். ஏன்னா 2-3 நாள் தான், அதுக்கப்புறம் பேக் டு நார்மலுக்கு போயிடுவோம். ஓகேவா? அதனால் இந்த ஃபங்க்ஷன் நாட்கள்லாம் நம்ம ஓவராக எடுக்கக்கூடாது, நம்ம மெயின்டைன் கேலரியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்டு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற நாட்களில் நம்ம கம்மியாக எடுப்போம், ஆனால் இந்த ஃபங்க்ஷன் டைம்லாம் வரும்போது நம்ம அதிகமாக எடுக்கக்கூடும். ஸோ அந்த டைமில் நம்மளோட மெயின்டைன் கேலரியில் இருந்துட்டோன்னா நம்மளோட வெயிட் வந்து அதிகமாகாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ப்ரோட்டீனும் கரெக்டாக எடுக்கணும். இன்றைக்கி நான் ப்ரோட்டீன் எடுத்தேனான்னு கேட்டால் நார்மல் ரேஞ்ச் தான் எடுத்திருக்கேன், அதிகமாக எடுக்கலை. ஏன்னா வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். என்னோட இன்றைக்கி ப்ரோட்டீன் ரேஞ்ச் வந்து 52 to 64 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது வந்து எனக்கு கம்மி தான். ஏன்னா நமக்கு வந்து இருக்க வேண்டியது 60 to 70க்குள்ளேயாவது இருக்கணும், ஆனால் இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் டைம்லாம் ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஓகேவா? ப்ரோட்டீன் வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எக்கு எடுக்க மாட்டோம். ஆனாலுமே நான் நைட்டு ஒரு எக்காவது எடுத்துருந்தேன். ஆனால் சில டைம் நம்ம கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நம்மளால் எக்கு எடுக்க முடியாது. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நைட்டு வந்து கோயிலில் போய் சாப்பிட போகிறேன்னு சொல்லி நிறைய சாதம் சாப்பிடாதீங்க, வேற கெயின் தான் ஆகும். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ வீட்டில் இருக்கும்போதாவது 2 தோசை சாப்பிடுவோம், கொஞ்சம் நேரமே சாப்பிட்ருவோம். அதுவே கோயிலுக்கு போனோன்னா லேட் நைட்டு இல்லை 8 மணி 9 மணி ஆகும் நீங்கள் நைட்டு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் அதை டைமிங் பார்த்துக்கோங்க. நைட்டு அதிகமாக சாப்பிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாகவே போங்க நைட்டு சாப்பிட்றதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் காப்ஸ் வந்து 210 to 250 கிராம் எடுத்திருக்கேன். ஃபேட்டு வந்து 60 to 80 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கும் போது மெயின்டைன் கேலரியிலையாவது இருக்க பாருங்கள், ஓவர் ஆகிராமா. ஓகேவா? அதுக்கப்புறம் ஓவர் ஸ்வீட்ஸ் எடுக்காதீங்க, முடிஞ்ச அளவு ஸ்வீட்ஸ் கம்மி பண்ணுங்கள். சரியா? அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எவ்வளோ நடந்தேன்னா, இன்றைக்கி நான் 6276 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். 5000 ஸ்டெப் நான் பண்ண வாக்கிங், 5000 ஸ்டெப் நடந்தேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து வெளியில் போகிறோம் அப்படிங்கிறதுனாலேயே 5000 ஸ்டெப் நடந்துட்டேன். அதுக்கப்புறம் மீதி 1276 ஸ்டெப் வந்து இன்றைக்கி வெளியில் போனது, சும்மா லைட்டாக நடந்ததெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தான் அந்த 1276 ஸ்டெப்பு. 5000 ஸ்டெப் வந்து வாக்கிங் போனது. ஓகேவா? இன்றைக்கி இவ்வளோ தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் அந்த 10 minutes எக்ஸசைஸ் பண்ணுவேன்ல, அது பண்ணலை. ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ நான் அதனால் 10 minutes எக்ஸசைஸ் பண்ணலை. சரியா? ஆனால் நாளைக்கு நான் கண்டிப்பாக பண்ணணும். அதோட எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வீடும் இருக்குது. ஸோ அதுவும் நைட்டு, அதனால் நைட்டு என்ன சாப்பிட போகிறேன்னு எனக்கு தெரியலை. மெயின்டைன் கேலரிக்குள்ளேயாவது நாளைக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். ஏன்னா வந்து அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகாமலும் முடியாது, அங்கே சாப்பிடாமலும் வர முடியாது. ஏன்னா அது வந்து என்னோட அத்தையோட கூட பிறந்த அண்ணனோட பொண்ணு வீட்டில் ஃபங்க்ஷன். ஸோ கண்டிப்பாக அங்கே போகவும் செய்யணும், சாப்பிடவும் செய்யணும். அதனால் எப்படியாவது நாளைக்கு மெயின்டைன் கேலரிக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி சாப்பிட்றேன், எவ்வளோ கேலரி வருதுன்னு. ஓகேவா? சரி, நாளைக்கு என்ன சாப்பிட்றேன்னு சொல்லி நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய் பாய்.